ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று புனிதமான இந்த ஒரு நாளில் நாம் அனைவருக்கும் குரு பகவான் அருளை பெறுவதற்காக எப்படி நாம் இந்த ஒரு நாளில் வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் இந்த ஒரு நாளில் குரு பகவானின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும், எப்படி தீபம் இந்த ஒரு நாளில் ஏற்ற வேண்டும், மாலை நேரத்தில் எந்த மந்திரத்தை எப்படி எத்தனை முறைகள் நம்ம கூற வேண்டும், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக காணப்போகிறோம். ஆழமாகவும் தெளிவாகவும் காணப்போகிறோம். எனவே தவறாமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் அறிவின் ஒரு ஊற்றாக இருப்பார், ஞானத்தின் ஒளி, கர்ம பலன்களை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பரமேசனாகவும் இந்த குரு பகவான் செயல்படுவார். ஒருவரின் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுவதும், குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், படிப்பு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பது, பணம் தங்காமல் இருப்பது, செலவுகள் கூடிக்கொண்டே இருப்பது, கட்டாயம் செய்யப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதையும் செய்தால் நிறைவேறாமல் போவது, உறவுகளில் சிக்கல்கள், இவை அனைத்திற்கும் குரு பகவானுடைய தோஷ பரிகாரம் மட்டுமே மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும். குருவின் ஆசீர்வாதம் கிடைத்தால் ஒரு மனிதனின் அதிர்ஷ்டமே முழுமையாக மாறிவிடும். எனவே குரு பகவானை எடுத்துக்கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்படுத்துவார், நம்முடைய எதிர்காலத்தை மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு நன்மைகளை குரு பகவான் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குவார். இந்த ஒரு நாளில் நம்ம குரு பகவானை வழிபட வேண்டும் அல்லவா? இந்த ஒரு குரு பகவானை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா, அதற்கு ஏற்ற நாள் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மாலை நேரம், குறிப்பா சூரியன் மறைகின்ற அந்த ஒரு நேரம் குருவின் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இன்று நம்ம இந்த ஒரு வழிபாட்டை பின்பற்றி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். முதல்ல தீபம் ஏற்றி குரு பகவானை நமக்கு வணங்க வேண்டும். வணங்கிவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரங்களை கூறி நம்ம வழிபடலாம். இல்லத்தில் வடகிழக்கு மூலையில் ஒரு சுத்தமான இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஈசானிய மூலையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது குரு திசை இல்லைன்னா அறிவின் திசை என்றும் அழைக்கப்பட்டு வரும். மஞ்சள் துணியை விரித்து கொள்ளுங்கள். இந்த துணியானது குருவின் தத்துவத்தை அழைக்கும். எனவே மஞ்சள் நிறமானது குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒரு கலராக இருக்கும். எனவே இந்த மஞ்சள் நிறத்தை மஞ்சள் நிற துணியை அணிந்து கொண்டும் மஞ்சள் நிற துணியை நீங்கள் கீழே விரித்து கொண்டும் இந்த ஒரு செயலை செய்வது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு மேலே ஒரே ஒரு கலசம் அல்லது லாம்பு வைத்து ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். அந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக கூறலாம். மஞ்சள் பூ, வற்றல் தோரணம், எந்த வகை வேப்பிலை இருந்தாலும் சேர்த்து கொள்ளலாம். இதனை சேர்த்தால் குருவின் தத்துவம் நமக்கு வலுப்படும். ஒரு சிறிய எலுமிச்சை அல்லது வாழைப்பழம் நைவேத்தியமாக நம்ம குரு பகவானுக்கு படைத்துக் கொள்ள வேண்டும். குரு பகவான் இதனால் மிக எளிதிலேயே திருப்தி அடைந்து விடுவார். அதற்கு பின்பு அங்கு அமைதியாக அமர்ந்து கொண்டு 3 நிமிடம் உங்களுடைய மூச்சை சாதாரண ஒரு ரீதியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய மனதை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நம்ம மாலையில் ஏற்ற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீபம் ஒன்று இருக்கு. இது குரு பகவானுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும். இதுதான் குருவின் ஒரு தீபம். இதனை தயாரிப்பது எப்படி அப்படின்னா, ஒரு சிறிய வெள்ளை மண் லாம்பு இருந்தால் போதும். ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணீர் கலந்து சிறிதளவுக்கு மஞ்சள், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதனுடன் சிறிது நாட்டு நெய் இது இருந்தால் போதுமானது. இதனுடன் ஒரே ஒரு பருத்தி திரி இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எப்படி தெரியுமா தயாரிக்கணும்? மண் விளக்கின் உள்ளே மஞ்சள் நீர் ஒரு துளி உங்களுடைய விரலால் தடவி கொள்ள வேண்டும். தேங்காய் எண்ணெயோடு சிறிதளவுக்கு நெய்யை சேர்த்து கொண்டு பருத்தி திரியை சுற்றும் போது உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்ல வேண்டும், இந்த தீபம் ஏற்றப்படும் போது உங்களுடைய வீட்டுக்குள் குரு தத்துவ ஒளி செல்ல துவங்கிவிடும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுடைய வீட்டுல மாலை நேரத்துல நீங்க கூற வேண்டிய குரு பகவானுக்குரிய இன்றைய நாளின் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம மாலை நேரத்தில் கூற வேண்டும். மாலை நேரத்தில் கூறுவதனால் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இந்த ஒரு மந்திரமானது அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். 3 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அரை மூச்சை மட்டும் இழுத்து கொண்டு 3 முறைகள் முதலில் கூறுங்கள். கண்களை மூடிக்கொண்டு தீபத்தை நேராக பார்த்து மனதில் ஒளி நுழைகிறது என்று கற்பனை செய்து கொண்டு மந்திரத்தை மெதுவாக ரிதமோடு நீங்கள் ஜபிக்க வேண்டும். இதனை 108 முறைகள் வரை நீங்க ஜபிக்கலாம். 108 முறைகள் இல்லை அப்படின்னா 27 முறைகள். 27 அப்படிங்கிறது குருவின் மடங்காக இருக்கும். 108 முறைகள் நீங்க ஜபிக்கும் போது தெய்வீக சக்தியின் மொழிவட்டம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை பேப்பரிலோ இல்லைன்னா போன்ல ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கூறுவதற்கு மிக எளிமையாக இருக்கும்.
ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் குரவே நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் குரவே நமக. இதுதான் ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரமானது மிக பழமையான அதிர்ஷ்ட கால நம்முடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்ரீம் அப்படிங்கிறது லட்சுமியோட சக்தியை அழைக்கும். க்ரீம் அப்படிங்கிறது குருவின் ஞான சக்தியை செயல்படுத்தும். க்ளீம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகளை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். குரவே நமக அப்படிங்கிறது குருவுக்கு முழு சரணாகதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் 108 அல்லது 27 முறைகளில் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த மந்திர ஜபத்தின் போது நீங்க தியானம் பண்ண வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது மனதிற்குள் தியானம் செய்ய வேண்டும். இப்போதெல்லாம் உங்கள் முன்பு குரு தீபமானது எரிந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் அந்த தீபத்தின் ஒளி மெதுவாக உங்களுடைய கண்களில், உங்களுடைய நெஞ்சில், உங்களுடைய மனதில், உங்களுடைய வாழ்க்கையில் நுழைகிறது என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். கற்பனை செய்து கொண்டு அதற்கு பிறகு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு குரு பகவானை நினைத்து தியானம் இருந்து கொண்டு உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், நீங்க நினைத்தது உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லாத்தையும் நீங்க குரு பகவானிடம் கேளுங்கள். நிச்சயமாக குரு பகவான் அதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நிச்சயமாக ஏற்படுத்துவார். உங்களுடைய கஷ்டங்கள் கருகி போகிறது. உங்களுடைய தடைகள் உருகி போகிறது. மனசுக்குள் இருந்த பயம் அனைத்தும் ஒளியாகி வெளியில் பறந்து விடுகிறது என்று நீங்கள் மனதிற்குள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். உங்களை தடுப்பது யாராக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் குருவின் ஒளி அதனை அகற்றும். உங்கள் வாழ்க்கை திறந்து கொண்டிருக்கிறது. வழிகளானது உங்களுக்காக திறக்கும். வாய்ப்புகள் வர துவங்குகிறது. உங்களுடைய நெஞ்சுக்குள் தங்க நிற ஒளியானது முழுவதும் பரவி நிற்கிறது. குரு பகவான் உங்களுக்கு புதிய உயர்வை தந்து கொண்டிருக்கிறார். இதனை மட்டும் நீங்க மனதிற்குள் கற்பனையாக நினைத்து கொண்டு நீங்க குரு பகவானை நினைத்து தியானம் செய்யலாம். இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் தெரியுமா ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாளில் நம்ம கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில மாறக்கூடிய முக்கியமான சில மாற்றங்கள், சிரமங்கள் மெதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு மறையும். தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகளை கொடுத்தவங்க அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் முற்றுப்புள்ளியாக உங்களுடைய வாழ்க்கையில மாறி விடுவாங்க. வாய்ப்புகளானது திறக்கப்படும். வேலை, சம்பளம், தொழில் நீண்ட காலமாக எதிர்பார்த்தது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வந்து சேரும். உறவுகள் மீண்டும் பழைய நிலைக்கு உங்களுக்கு திரும்பும். சண்டை, தூரம், செயலற்ற உறவுகள் மெதுவாக அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். மாணவர்களுக்கு இது அதிசய அருளை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பில் புரிதல் திறனானது அதிகரிக்கும். கவனம், நினைவு திறன் இந்த இரண்டுமே உயரும். வீட்டில் அமைதியானது நிலைத்து நிற்கும். குருவின் அருள் கிடைத்தால் உறவுகள், குடும்பம், வாழ்க்கை அனைத்திலும் நல்ல ஒரு சமனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். திருப்தி, அதனுடன் மனநிலையில் நிலைத்தன்மையானது ஏற்படும். உள்ளே ஒரு ஒளி, உள்ளே ஒரு அமைதி, வாழ்க்கை மிகவும் எளிதாக மாறிவிடும். எனவே இன்று குரு பகவானை எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை அகற்றி அருள் புரிவாயாக. எங்களுக்கான சரியான பாதையில் எங்களை நடத்தி அருள்வாயாக. எங்கள் குடும்பத்தில் நலனையும் எங்கள் மனதில் அமைதியையும் எங்கள் முயற்சிகளில் வெற்றியையும் அளிக்க வேண்டும். இதனை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களையும் நிச்சயமாக மாற்றியமைப்பார். அவ்வளவு சக்தி குரு பகவானுக்கு இருக்கிறது. எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். மிகவும் சக்தி வாய்ந்த மாசி மத வியாழக்கிழமை. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.